இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன். அதுதான் ஸ்பெஷல். கறி எடுத்து கொடுத்தாங்களா, மட்டன் பிரியாணி சமைக்கிறேன். சரி, எல்லாமே காலையில் ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் சீக்கிரம் 3 மணிக்கெலாம் காலையில் ஷிஃப்ட்டு போகிறதுனால எழுந்துக்கிறதுனால ஏதோ ஒன்று மோர் குழம்பு, ரசம், சாம்பார் இந்த மாதிரி ஏதாச்சும் நைட்டில் கூட ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சுட்டு கிளம்பிடுவேன். சண்டேயில் ஒரு நாளில் மட்டும் தான் காலையில் லேட்டாக எழுந்துருந்தேன். நான் வேறு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்தேன். சரி, 8 மணிக்கு மேலே எழுந்து அதுக்கப்புறம் எழுந்து சமைக்க முடியாதுல்ல. சரி, மதியானம் சமைக்கலாம். காலையில் டிஃபன் வாங்கிட்டு வந்ததுன்னா கொடுத்துருங்கன்னு சொன்னேன். எனக்கு 2 பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் சாப்பிட்டோம் காலையில் எல்லாருமே. அவங்களுக்கு தேவை இட்லி வாங்கிக்கினாங்க. பாப்பாவுக்கு அப்புறம் பிரியாணி சமைச்சிட்டேன். அவள் தான் பிரியாணி கேட்டே இருந்தா ரொம்ப நாளாக. எனக்கு பிரியாணி செஞ்சு தரவே மாட்டேறமா நீங்கள் கேட்டே இருந்தா. இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஒரு வழியாக செஞ்சுட்டேங்க. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் பிரியாணி செஞ்சு அவளுக்கு இருக்குமே கொடுத்தது ஒரே சந்தோஷம். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறான்னு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்க விருப்பம் தானேங்க நம்மளுக்கு. ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேனே அவ்வளோ ஹாப்பி எல்லாருக்கும். இதை செஞ்சு கொடு அதை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ஒரே இது.